Praise the Lord. 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 Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Jesus' name. மகா இரக்கம் மிகுந்தவரே, Gracious Father, தயவு நிறைந்தவரே, merciful Lord, மகிமையான பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. glorious Holy Spirit of God, we welcome you among us, O Lord. இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை கற்றுத் தருவீராக. Even today may you teach your word to us, Father. உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் சுவாமி. We depend on you completely, Lord. எங்களுக்கு நீர் பெலனும் அரணும் கோட்டையுமாய் இருக்கிறீர். You are our strength, refuge and fortress. இயேசுவே, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். Jesus Christ, may you glorify your name, O Lord. இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. Even today may you touch each and everyone watching this, O Father. இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அபிஷேகிப்பீராக. May you anoint each and everyone seated in this church, O Lord. உம்முடைய மகிமை நிறைந்த வசனங்கள் எங்களை மறுரூபப்படுத்தட்டும். Let your glorious word transform us, O Father. உம்முடைய அன்பு கரத்திலே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். I humble myself into thy precious hands, O Lord. கர்த்தருடைய கரம் எங்களோடு இருப்பதாக. May your hand be with us, Father. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' mighty name we pray. ஆமென். அருமையான தேவஜனமே, My beloved people of God, கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, the beloved people of Jesus Christ, இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். even today I am so glad to meet you. இன்னுமாக உங்களோடு ஐக்கியப்பட்டு அநேக சத்தியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. May the Holy Spirit of God help us to meditate even more and more on His word. அவர் நமக்கு பரம குயவனாயிருக்கிறார். He is a heavenly potter. அவர் மாத்திரம்தான் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். He alone can teach us. அவர் மாத்திரம்தான் நம்மை வணைந்து கொள்ள முடியும். He alone can create us. நம்மை அவருடைய கிருபா பாத்திரங்களாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். God has created us as His own vessel. அவரை நாம் ஆராதிக்கலாமா? Let us all worship Him. ஒரு பாடலை பாடி நாம் அவரை மகிழ்விக்கலாமா? Let us sing a song and let Lord rejoice in it. குயவனே குயவனே என்று எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடலாமே. You can join us in this song. கர்த்தர் அவரை பாடி நாம் ஆராதிப்போம். Let us sing and worship Him. அவர் உங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். He alone is enough for you. உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். He is capable of meeting all your needs. எதற்கும் கலங்காமல் அந்த குயவனிடம் நெருங்கி வாங்க. Do not be in distress. Come closer to the potter. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will bless your families. உங்களை பலப்படுத்த ஆவியானவர் இந்த நாளிலே வந்திருக்கிறார். Holy Spirit has come today to strengthen you. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஒப்பு கொடுக்கிறீங்களா? Will you surrender yourself? நீங்கள் ஒரு களிமண் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You should very well know that you are a clay. நான் ஒரு களிமண், எதற்கும் உதவாதவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I know that I am the clay and dust and I am not worthy of anything. கர்த்தர் தாம் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நம்மை வணைந்து கொள்ள வேண்டும். Only God should create as His own wish. இருக்கிற இடத்துல இருந்து கைகளை உயர்த்தி, அப்பா
நான் ஒரு களிமண் சொல்லி நீங்க பாட்டு பாடினா கர்த்தர் உங்களை இப்பொழுதே அபிஷேகிப்பார். From wherever you are, if you lift up your hand and call upon him and ask him to transform you, அந்த உள்ளத்தோடு நீங்கள் ஆராதிக்க தயாராகுங்கள். and confess that you are the clay, the Lord will definitely bless you and anoint you. Let us worship him from wherever we are. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. கேட்கலாமா? Can we ask him? என்னை எப்படி மனைந்து கொள்ளுங்க ஆவியானவரே என்று கேளுங்களேன். Create me like that, Lord Father. Can you ask him? அவர் மனைந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் அவருக்காக பயன்பட முடியும். Only when he creates you, you can be useful for him. இந்த ஊழியத்தின் மூலமாய் அவர் உன்னை மனைந்து வருகிறார் என்பது எங்களுக்கு தெரியும். We know that God is designing you through this ministry. கர்த்தருடைய அற்புதமான பாத்திரமாய் நீங்கள் உருவாவீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe that God is molding you into a beautiful vessel. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே. விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. பாடுங்க. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே. விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமை ஆக்கிடுமே. கேட்கலாமா? தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமை ஆக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண் தான் சொல்லி ஆராதிங்க. Worship him saying that I am a clay. விலை போகாத பாத்திரம் நான் என்று நீங்க சொல்லுங்க. Confess that I am an unworthy vessel. உங்களை விரும்புவார் இல்லாமல் இருக்கலாம். There may be people who dislike you. கர்த்தருடைய கையில் வந்தால் உலகமே உங்களை விரும்ப ஆரம்பிக்கும். But when you come to the hand of the Lord, the whole world will start to love you. விலையில்லாதவர் கிருபை நம்மை உடைத்து உருமாற்றும். His grace, precious grace will change you அந்த completely. கிருபையை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe his grace? அந்த கிருபையை நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? Do you eagerly wait upon that grace? அந்த கிருபை உங்களை உருவாக்கி அவருடைய சாட்சியாய் மாற்றிவிடும். And his grace will make you worthy. It will create you.
மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகனே கண் போன போக்கை பின்பற்றினே கண்டேனில்லை இல்வமே மண்ணாசையில் நான் மயங்கியே வழி விட்டகனே கண் போன போக்கை பின்பற்றினே கண்டேன் இல்லை இன்பமே காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே வாழ்நாள் எல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே வாழ்நாள் எல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே உயவனே உயவனே அடைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே களிமண்ணான எங்களையும் கண்ணோக்கி பார்க்கட்டுமே ஆராதிப்பீர்களா சபையே எழுந்து ஆராதி Rise up and worship the Lord. அவர் உன்னை வனைந்த வனையை நீ விட்டு கொடுப்பாயா? Will you give up to God to create you and mold you as His wish? மண்ணாசையில் மயங்குவது நமது வேலை இல்லை. It is not our work to fall for the world. மெய் வழியை விட்டு ஒரு நாளும் விலகக்கூடாது. You should never leave the way of the true God. அப்படி நீ வாழும்படி உன்னை இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்தாயானால் If you surrender your life like that, உன்னை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். God will use you in a very mighty way. உன் குடும்பத்தின் பிரச்சனையை அவர் மாற்றுவார். God will change all the problems of your family. மெய் வழியான வேதத்துக்கு திரும்புவாயாக. Turn to the true way, the truth மெய் of வழியான பரலோக ராஜ்யத்துக்கு திரும்புவாயாக. Turn to the truthful way to heaven. இந்த நாளை அதற்காக ஒப்பு கொடுங்க. Today surrender yourself for it. வாழ்க்கையை பரலோக ராஜ்யத்துக்கு என்று ஒப்பு கொடுங்க. Surrender your life for heaven. நீங்கள் ஒப்பு கொடுக்கிற இந்த நேரத்துல தான் அந்த கொயம் உங்கள் வீடுகளை சந்திப்பார். Surrender your life for the kingdom of God at this time of your உங்கள் இருதயத்தை அவர் தன்னுடைய இஷ்டத்துக்கு மாற்றி அமைத்துக் கொள்வார். God will change your heart according to His wish. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். He will definitely bless you. ஒருபோதும் மணவாளன் உங்களை கைவிட மாட்டார். Your bridegroom will never leave you. இந்த மணவாளனுக்காக வாழ்வதுதான் ஆராதனை. Living a life for your bridegroom. மணவாளனை நோக்கி பார்ப்பதுதான் நமது தலையாய கடமை. Looking upon a bridegroom is a very important thing. உங்களுடைய மணவாளன் சீக்கிரம் வரப்போகிறார். Your bridegroom is going to come very soon. மணவாளியே ஆயத்தமா? Are you ready, bride of God? இந்த நேரத்தில் அவர் வருவார் என்றால் உன்னால் அவரோடு பறக்க முடியுமா? If God comes now, are you ready to fly with Him? மத்திய ஆகாயத்துக்கு போக வேண்டும் என்ற வாஞ்சையோடு நீ வாழ்கிறாயா? Are you with the eagerness to fly to the mid of the sky? அந்த அபிஷேகத்தையும் கிருபையும் கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். God is going to give you that anointing once again. ஆயத்தமாவோம். Let us get prepared. பிறரையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம். Let us prepare others for it. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. வழி நடத்துவார். God will lead you. ஆமென். கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே, Beloved people of God, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறார். Each and every day God is guiding and leading you. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Through this program, each and every week you are listening to the word of God. உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நாங்கள் மிகவும் பிரயாசப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். We are doing this to make you work on fulfilling your salvation. இது ஏதோ ஒரு செய்தியை கொடுத்து நாங்கள் கடந்து போவதற்காக வரவில்லை. This is not to just give a message and pass by. கேட்கிற அத்தனை பேரும் சபையிலே அவர்கள் மறுரூபம் அடைய வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சை. Our desire is for each and everyone who hears this message to be transformed in the church. எனவே நாங்கள் சொல்லுவதை தயவு செய்து நீங்கள் கீழ்ப்படிந்து பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள்
விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். We request you to please to obey to what you hear and walk accordingly to it. நாம் அடிக்கடி இந்த உபதேசத்தில் சொல்லி இருக்கிறோம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை கர்த்தருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்க வேண்டும். We have very often been telling you that each and every day you need to sanctify yourself with the blood of God. ஆராதனைக்கு முன்பும் எந்த விதமான கர்த்தரை தொழுதுகளுக்கு முன்பும் நீங்கள் உங்கள் மனசாட்சியை எபிரேயர் 9:14 வசனத்தின்படி தினந்தோறும் அடிக்கடி சுத்திகரிக்க வேண்டும். Before any worship or any other thing, each and every day it is important for you to sanctify yourself according to Hebrews 9:14. ஒவ்வொரு நேரமும் சிறு குறைகள் சிறு பிழைகள் வந்தாலும் நாம் அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி கொள்ளுவதுதான் மணவாட்டியின் வழக்கம். Each and every second you need to be cleansed by the blood of God, and this is the duty of the bride of Jesus. அப்பொழுதுதான் நாம் தேவனை சந்திக்கவும் தரிசிக்கவும் அவரோடு உறவாடவும் முடியும். Only then we can fellowship with the Lord, we can walk with him and we can hear his voice. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இதை நீங்கள் செய்கிறீர்களா? People of God who are listening to this each and every week, are you walking according to this? நீங்கள் சுத்திகரிக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் வரும். அந்த நாள் முழுவதும் நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். When you sanctify yourself each and every day, you will be filled with the joy of the Lord, and God will save you from falling for any iniquities. அது மாத்திரமல்ல, ரோமர் 6:13 வசனத்தின்படி, Not only that, as of Romans 6:13, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உங்கள் அவயவங்களையும் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தால் அந்த அவயவங்களை பாவம் செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் பாதுகாப்பார். each and every day if you surrender your parts of the body to the Lord, he will take care of you and he will save you from committing any sin. இந்த சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார். God has commanded this word for you to follow. இதை நீங்கள் பழக்கப்படுத்தி, இதனால நான் பரிசுத்தமா வாழ எனக்கு உதவியா இருக்குது என்று நீங்கள் கடிதத்தில் எங்களுக்கு எழுதி தெரிவிக்கலாமே. You can write to us telling that this has been very useful to you and that you have obeyed to this and God is helping you. அநேக விசுவாசிகளும் இதை பார்க்கிறவர்களும் எங்களுக்கு ஃபோன் மூலமாக செய்து அவர்கள் தங்கள் பரிசுத்த நிலை அடைகிறார்கள் என்பதை தெரிவிக்கிறார்கள். So many of the people of God have been calling us and informing that God has been helping them to sanctify each and every day through this ministry. காரணம், இதை நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டும், பிராக்டிஸ் பண்ணணும். அதனால் வர நன்மைகளை உங்கள் சபையில் இருக்கிற மேய்ப்பருக்கும் எங்களுக்கும் நீங்கள் தெரிவிக்கும் பொழுது எங்களால் மிகுந்த மகிழ்ச்சி அடைய முடியும். The reason is, if you follow all this and if you get benefited of it and if you inform to your pastor and to us, we will rejoice with you. இப்படி நீங்கள் சுத்திகரிப்பை சபையிலும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் பழக்கப்படுத்தி கொண்டால் சபை சீக்கிரத்தில் மறுரூபமாக இதற்கு வாய்ப்பு உண்டு. If you practice this sanctification in the church and each and every day, it will be very useful for the church to be transformed. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஏற்கனவே சொல்லினபடி ஒவ்வொருவரும் 1 மணி நேரமாவது அல்லது 2 மணி நேரமாவது தேவ சமூகத்திலே உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Not only that, as we have requested you earlier, each and every one of you should spend at least 1 or 2 hours at the feet of the Lord to research yourself. தேவ சமூகத்திலே உங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாவது மாத்திரமல்ல, நீங்கள் பலனடைவீர்கள். கர்த்தருடைய சத்தியத்தினால் வசனத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். If each and every day if you sit in the feet of the Lord and research yourself in his presence, then it will be useful for you to be blessed. அது மாத்திரமல்ல, உங்களுக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஆவியிலே வந்து தங்கியிருக்கிறார். Not only that, the Holy Spirit of God have come into you and he dwells in your spirit. ரோமர் 8:15 நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறோம். Romans 8:15 we have informed you earlier. கர்த்தரை நாம் அவரை நாம் அவருடைய ஆவியிலே நம்முடைய ஆவியை கலந்து அவரை நாம் பின்பற்ற வேண்டும். We need to follow the Spirit of God who is in our spirit and we need to follow him. அது மாத்திரமல்ல, அப்பா பிதாவே என்று அவரை அடிக்கடி நீங்கள் கூப்பிட வேண்டும். Not only that, you need to call upon Abba Father very often. நீங்கள் கூப்பிடும்போது நிச்சயமாய் உங்கள் ஆவிக்குள்ளே அவர் உங்களுக்கு பதில் தருவார். If you call upon him, he will definitely reply to you in your spirit. இப்படி ஆவியானவரோடு நாம் கலந்து பழகுற ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் நிச்சயமாக அந்த வாழ்க்கைக்குள் வர வேண்டும். You definitely need to come into life which has fellowship with the Holy Spirit of God.
கர்த்தர் நமக்குள் இருப்பதால் அவரோடு வாழத்தான் கர்த்தர் இன்னைக்கு நமக்குள்ள வாசமா இருக்கிறார். God is inside of us. He dwells inside us for us to live a life with him. ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து கற்பனைகளை தியானிக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த கற்பனைகள் நம்மை பரிசுத்தப்படுத்தும். Only each and every day, if you meditate the word of God, the commandments of God, only then it will sanctify you. கர்த்தர் நம்மை இன்னும் பரிசுத்தத்திலே முன்னேறி செல்ல இவை யாவும் நமக்கு கட்டளையாக இந்த வேதத்திலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. God has given all these commandments in the Bible for you to progress in him, in holiness. இதை நீங்கள் தவறாமல் செய்கிறீர்களா? Are you doing it without fail every day? இதை தவறாமல் செய்து ஆவியானவரோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். You need to do this every day without fail, and you have to join with the Holy Spirit of God in your daily life. எனவே இந்த நாளிலும் கூட பிலிப்பியர் 2:12 உள்ள வசனங்களில் இருக்கிற சத்தியத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Even today we are meditating Philippians 2:12. அங்கே 15ஆம் வசனத்திலே கூட அங்கே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், மாறுபாடும் கோணலும் உள்ள இந்த சந்ததியின் நடுவில் நாம் வாழ வேண்டியவர்கள் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். In Philippians 2:15 we see that God has told us that we need to live among the crooked and corrupted people of this world. ரெண்டு வகையான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. There are two types of people in this world. ரட்சிக்கப்படாத, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத, கோணலும் மாறுபாடும் உள்ள ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். Crooked and stubborn people who have not accepted Jesus as their Lord and Savior. அவர்களை நாம் உலகத்தார் என்று அழைக்கிறோம். We call them the people of this world. ஆனால் வேதத்தில் நமக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு? நாம் பரிசுத்த ஜாதி, பரிசுத்தவான், பரிசுத்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள். But what is the name given to us in the Bible? We are called the holy generation and the holy people of God. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நாம் வாழ வேண்டி இருக்கிறபடினால் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்க்கையை நடத்ததான் கர்த்தர் நமக்கு சபையை தந்திருக்கிறார். As we need to live among these people of the world, this is why God has given us the church to live in him. வேறு பிரிந்து நாம் வாழத்தான் கர்த்தர் சபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given us the church for us to live a life that differs from the people of this world. எனவேதான் இந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். That is why the Holy Spirit of God through his apostle Paul has given us this verse. இந்த ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் பிரயாசப்படணும். With much trembling and fear we need to work on the completion of our salvation. ஏன் இந்த ரட்சிப்பு நிறைவேறத்துக்கு பயப்படணும்? ஏன் நடுங்கணும்? Why should we fear and tremble for the completion of the salvation? காரணம், தேவஜனமே, உலகத்துக்கு கிடைக்காத மகா பெரிய பரிசு, அதாவது ரட்சிப்பை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். The reason is, people of God, Jesus Christ has given us a salvation that is very much precious. அவருடைய விலையேறப்பெற்ற ஆவி ஒரு பெரிய பொக்கிஷமாய் நமக்குள்ளே, நம் ஆவிக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறது. His precious Holy Spirit has come into us to dwell in our spirit. நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். We have received our salvation. ஆனால் அந்த ரட்சிப்பு எவ்வளவு மகிமையானது என்று அறிந்தால்தான் அதை காப்பாற்ற முடியும். But only when you know how glorious is the salvation, you can be saved. பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த உலகத்தில் இருக்கவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு திருமணத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க தங்களை அலங்காரப்படுத்தி கொள்ள நல்ல ஒரு பெரிய நெக்லஸ்ஸு, நல்ல செயின்லாம் போட்டுட்டு தான் கல்யாணத்துக்கு போகிறாங்க. பார்த்துருக்கீங்களா? For example, if I have to say, if you see the people of the world going to attend a wedding or function, we see that they wear all the gold ornaments and they decor themselves and they go. தங்க நகைகள், வைர நகைகள் எல்லாம் அவங்க கழுத்தில் போட்டுட்டு போனால் அவங்க ரோட்டில் சர்வசாதாரணமாக நடந்து போவாங்களா? If they put on gold jewels and diamonds on them, do you think they will walk on the road and go? கவலை இல்லாமல் சுற்றி தெரிஞ்சாங்கன்னா திருடன் வந்து கழுத்துலேருந்து பறிச்சுட்டு போயிடுவான். If they just walk without any fear, then definitely they will be robbed. அவங்களுக்கு அவங்க அணிந்திருக்கிற நகைகள், அந்த தங்கத்தின் விலை, இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். They very well know the value of the things that they are wearing, the gold and everything. அதனால தான் அவங்க தங்களை பாதுகாப்பாக திருமணங்களுக்கோ வெளியிடங்களுக்கு சென்று பாதுகாப்பாக திரும்பி வராங்க. That is why they very securely go to attend the weddings and they come back home. நீங்கள் கூட
ஒரு விலையேற பெற்ற பணத்தை கொடுத்து, நிறைய பணத்தை கொடுத்து ஒரு பெரிய பொருளை வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் பத்திரமா பாதுகாக்க மாட்டீங்களா? Even if you have given a very big price for something which you have bought, won't you save it, safeguard it? காரணம், அதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டீங்க, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. அந்த நகைகளையோ இல்லை அந்த முக்கியமான பெரிய காஸ்ட்லி பொருளை நீங்கள் பாதுகாப்பீங்க தானே. The reason is you have spent so much on it, you have worked hard for it, and so definitely you will safeguard it. அதைவிட விலையேற பெற்ற பரிசு, பொக்கிஷம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் பாடுகளினாலும் மரணத்தினாலும் கர்த்தரே உனக்குள் வந்து வாசமாயிருக்கிறார். But more precious and more expensive of all that is the blood of Jesus Christ that has saved you, and He himself has come inside you as in இந்த spirit. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளை காட்டிலும் விலை உயர்ந்தது அவருடைய பரிசுத்த இரத்தம். More than anything and more expensive than anything is the precious blood of Jesus. நீங்களும் நானும் நரக பாதாளத்துக்கு போய் அங்கே காலகாலம் கொடிய வேதனைப்படாமல் அவருடைய ரட்சிப்பு நம்மை காப்பாற்றி இருக்கிறது. God's salvation have saved you from entering into the hell and dying in that eternal fire. பாவம் செய்கிறவன் அதற்கு தண்டனையாய் நரகத்துக்கு தான் போவான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. Bible very clearly states anyone who commits sin will definitely end up in hell. பாவியாக வாழ்ந்த நான், பாவத்தில் இருந்த என்னை கர்த்தர் வேறு பிரித்து தன்னுடைய இரத்தத்தினால் என்னை ரட்சித்தாரே, அப்போ இதனுடைய ரட்சிப்பு விலை எனக்கு தெரியாமல் எப்படி இருக்க முடியும்? Me being a sinner, me being worthy of ending up in hell, but God has saved me through this precious blood, and how will I not know the value of it? அவர் என்னை நரகத்துக்கு போகாமல் தடுப்பது மாத்திரமல்ல, என்னை பிதாவுக்கு குமாரனாக அவர் எனக்கு சமாதான காரணராகி என்னையும் பிதாவையும் இணைத்து சேர்க்கும்படி எனக்கு ஒப்புரவாகுதலை அவர் செய்தாரே. Not only stopping me from entering the hell, but God has made me the son of the Father. He has given me the sonship. அது மாத்திரமல்ல, Not only that, எனக்குள்ளே அவர் வந்து எனக்காக என்னோடு வாழ்ந்து என்னை ஒரு பரிசுத்தவான இந்த உலகத்தில் மாற்ற எனக்குள் தங்கி இருக்கிறார். He has come inside me. He is dwelling inside me to change me and give me a holy life and make me a holy man of God. உலகத்தில் இருக்க எந்த பரிசை விட கர்த்தர் மகா பெரிய பரிசு. More than any precious thing of this world, God him is the precious thing. இயேசு கிறிஸ்து எனக்குள் இருப்பதுதான் இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கிற விலையில்லாத பரிசு. அவருடைய பரிசுத்த ஆவியும் அவருடைய நித்திய ஜீவன் தான் எனக்கு விலையேற பெற்றது. Jesus Christ dwelling in my heart and the Holy Spirit of God and His salvation is the more precious thing and the most priceless thing in this world. கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பரிசின் மதிப்பை அறியாததனால்தான் நாம் உலகத்தாரை போல உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். As we Christians do not know the value of this, that is why we are running behind this world. கர்த்தர் தான் எனக்கு மிகப்பெரிய பரிசு என்று நினைக்கிறவன் அவருடைய ரட்சிப்பை அவன் பாதுகாத்து கொள்ள ஆரம்பிக்கிறான். Anybody who thinks that God alone is the precious thing in this world, he will definitely safeguard him and preserve his salvation. எனவே ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்றால் ரட்சிப்பின் வேல்யூ முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். If you need to work on completing your salvation, first of all you need to know the value of it. ரட்சிப்பின் வேல்யூ, ரட்சிப்பினுடைய மகிமையை தெரிந்தவன் மாத்திரம்தான் அதை காத்துக்கொள்ள பிரயாசப்படுவான். Only the man who knows the glory of salvation and the value of salvation will try to preserve it. கர்த்தருடைய ரட்சிப்பின் மகிமையை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்தபடினாலே, only because Apostle Paul very well knew the value of the salvation, அந்த ரட்சிப்பில் அவர் முன்னேறி செல்ல அவர் அதிகமாக பிரயாசப்படுகிறார். he worked on progressing in his salvation. எனவே தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் இப்படி எழுதியிருக்கிறார். That is why he is written like this in Philippians chapter 3. 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். In verse 7 we see, எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். but all these things that I once thought very worthwhile, now I've thrown them all away so that I can put my trust and hope in Christ alone. அவருக்கு படிப்பு இருந்தது, அவருக்கு ஞானம் அதிகமாக இருந்தது. He had education and he had so much wisdom. அவருக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருந்தது. He had every blessing. உலகத்தின் எல்லா காரியங்களும் அவருக்கு இருந்தது. He had all the things of this world. பழைய ஏற்பாட்டின் நியாயத்தை அவர் மிகவும் அறிந்து படித்து தேறி இருந்தார். He had very well known the commandments in the Old Testament. He was well versed in it.
நியாய பிரமாணங்களுக்காக ஒரு வைராக்கியம் பாராட்டி இருந்தார். He led a zealous life for the commandments of the Old Testament. அதனால தான் கிறிஸ்தவர்களை அவர் அடிக்கவும் அவர் சித்திரவதை செய்யவும் அந்த பக்தி வைராக்கியத்தினாலே அவர் எழும்பினார். Only because of the zeal he tribulated the Christians. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய அறிவின் மகிமையை இவர் அறிந்தபோது, But when he started to know the value and the wisdom of Jesus Christ, கர்த்தருடைய புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை அவர் உள்ளத்திலே ஆவியானவர் வைத்தபோது, when the Holy Spirit of God started to keep the truth of the New Testament inside his heart, கர்த்தருடைய கிறிஸ்துவுடைய வெளிப்பாட்டுக்கு முன் பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை அவர் அறிந்து கொண்டார். before the revelation of Jesus Christ, he knew that and the old commandments in the Old Testament is nothing before it. காரணம் நியாய பிரமாணங்களால் அநேக கட்டளைகள் இருந்தது. The reason is because of the commandments in the Old Testament there were so much rules and regulations. ஆனால் அதை அவர்களாலே கடைபிடிக்க முடியவில்லை. But the people couldn't follow and obey to it. காரணம் என்ன? What was the reason? அவர்கள் அதை கடைபிடிக்க அவர்களுக்கு போதுமான கிருபையும் தேவ மகிமையும் இல்லை. They had no enough grace and glory to follow all it. அதனால தான் கர்த்தராக இயேசு புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்தார். That is why Jesus Christ established the new covenant. நமக்கென்று புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களை தந்தார். He has given us the truth and the teachings of the new covenant. அது மாத்திரமல்ல, இதை நிறைவேற்றதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆவிக்குள் பிரவேசித்தார். Not only that, to fulfill this he himself came into our spirit. இந்த சத்தியத்தை நாம் பயிற்சி செய்ய நமக்கு ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நமக்கு உதவி செய்கிறார். To practice all these teachings, the Holy Spirit of God is inside us to help us. எனவேதான் பரிசுத்தவான்களாகிய புதிய ஏற்பாட்டிலே நம்மை கர்த்தர் மணவாட்டி என்று அழைக்கிறார். That is why the saints of the New Testament has been called as brides. மணவாட்டி என்றால் கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி அவருடைய சாயலாக நாம் மறுரூபப்பட வேண்டும். The bride means we need to be transformed according to the glory of a bridegroom. எனவேதான் அதற்கு மாதிரியாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:8 கூட எழுதியிருக்கிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்று எழுதியிருக்கிறார். That is why Apostle Paul has written in Philippians 3:8, priceless gain of knowing Christ Jesus my Lord. பாத்தீங்களா? Did you see this? அவருக்கு எல்லாமே தெரியும். He knew everything. ஆனால் கர்த்தருடைய சத்தியம் தன்னை மாற்றக்கூடியதும் அது சபைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் ஆழமாக அறிந்திருந்தார். But he very well deeply knew that only the word of God can change him and the church of God. இன்றைக்கு நமக்கும் சபைக்கும் என்ன தெரிய வேண்டும்? Now what we and the church should know. கிறிஸ்துவின் சத்தியமும் விலையேற பெற்றது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். The teachings of Jesus Christ is priceless. This is what we should know. உலகம் தராத சமாதானத்தை கர்த்தருடைய சத்தியம் தான் தர முடியும். Only the truth of God can give us the peace that this world cannot give. உலகம் தர முடியாத பரிசுத்தத்தை கர்த்தருடைய சத்தியமும் வேதம் தான் தர முடியும். Only the Bible and his word can give the holiness that this world cannot give. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பிலிப்பியர் 3:9 கூட இப்படி எழுதியிருக்கிறார். That is why Apostle Paul has written in Philippians 3:9 like this. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு என்று எழுதியிருக்கிறார். And become one with him, no longer counting on being saved by being good enough or by obeying God's laws, but by trusting Christ to save me. For God's ways of making us right with himself depends on faith, counting on Christ alone. பாருங்க, இப்ப என்ன சொல்றார்? கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளுவேன். He says that he will gain Jesus Christ. மணவாட்டியான நான் கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்தி கிறிஸ்துவை போல மாறுவேன். As his bride I will gain him and I will become Christ like. ரட்சிப்பின் முதல் படி விசுவாசத்தினால் கிறிஸ்துவை நாம் நம்முடைய ஆவிக்குள் கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். The first step of salvation is that bringing Jesus Christ inside us through our belief. அது மட்டுமே ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு முக்கியமல்ல. It alone is not about gaining him. அடுத்தது அவருடைய சத்தியத்தையும் அவரையும் இன்னும் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். The next step is that we need to even more meditate on his word and even more gain him. அதுதான் நம்முடைய ஆவியிலே பெற்ற ரட்சிப்பை பூரணப்படுத்தும்படி
நம்முடைய ஆத்துமாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும். That is what the salvation that we received in our spirit, we need to complete it and we need to take it to our soul. எப்படி அவரை முழுமையாய் ஆவியிலே வந்தா மாத்திரம் பத்தாது, எப்படி ஆத்துமாவிலே கிறிஸ்துவை கொண்டு போக முடியும்? It is not enough that he enters our spirit. We need to work on the completion of it, that we can take it to our soul. How can we do it? ஆவியாய் இருக்கிற நம் ஆவிக்குள்ள இருக்கிற கர்த்தரோடு நாம் பழக வேண்டும். We need to start fellowshipping with the Spirit of God who is dwelling in our spirit. ஆவியாய் இருக்கிற கர்த்தரோடு நாம் பேச வேண்டும். We need to talk to the Holy Spirit of God. ஆவியாய் இருக்கிற கர்த்தரோடு நாம் வாழ வேண்டும். We need to live a life with the Holy Spirit of God dwelling inside us. அதற்கு பெயர்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. And this is called Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் பாரம்பரியமாக ஆராதனை நடத்துவதும் நிகழ்ச்சிகள் நடத்துவதும் அல்ல. Christian life is not something which is traditional and conducting programs for him. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் கிறிஸ்துவின் வாழ்க்கை. Christian life means life of Christ. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை நான் வாழ வேண்டும். I need to live the life of Jesus. அதுதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. That is called Christian life. அப்பொழுதுதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Only then the people will be saved. என் ரட்சிப்பு பூரணமாயிருக்கிறது என்பதை ஜனங்கள் கண்டால் அவர்களும் அந்த ரட்சிப்பை தேடி வருவார்கள். Only when people see that my salvation is complete will they come towards salvation. கிறிஸ்து என்னுடைய ஆவியில வந்திருக்கிறார். Jesus has come inside my spirit. என் ஆத்துமாவில் கொண்டு போவதற்காக தான் அவர் கற்பனைகளை தந்திருக்கிறார். He has given me the commandments for him to enter into my soul. இந்த கற்பனைகளின்படி ஆவியானுடைய துணையோடு நான் வாழும் பொழுது, if I with the help of the Holy Spirit live according to the commandments of God, நான் கிறிஸ்துவை போல சாயல் உள்ள குணாதிசயங்களை பெறுகிறேன். I will receive the image of Christ and all his behaviors. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Are you understanding what I'm saying? பல உதாரணங்களை நாங்கள் அடிக்கடி சொல்வது வழக்கம். I've been giving so many examples often. உதாரணமாக நான் ஒரு கிராமத்தில் ஒரு சகோதரியை சந்தித்தேன். For example, I will say that I met a lady in a village. அவர்கள் ஒரு பாரம்பரிய சபையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய் கொண்டிருந்தார்கள். She belonged to a traditional church and she was attending every Sunday service there. ஆனால் நல்ல ஒழுக்கமும் பழக்கமும் இருந்த நல்ல அருமையான குடும்பம். But she belonged to a very well disciplined family. ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை. But she had a problem. எல்லாருக்கும் நடக்கிற பிரச்சனை தான். The problem that everybody faces. உங்களுக்கே தெரியும், வழக்கமா வீட்டில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வரவே வராது. You very well know that that mother-in-laws and daughter-in-laws won't have a very good relationship. இது எல்லா குடும்பத்தில் இருக்கிற வழக்கம். This happens in most of the houses. ஏன் ஒத்து வரல? Why they are not getting off well? அவங்க கிறிஸ்தவங்க தானே? They are Christians, right? ஏன் ஒத்து வரல? Why it is not working good for them? சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற எத்தனையோ நிகழ்ச்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. Can you please talk with me? You may have seen so many instances like நம்ம this in your family. மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்களா? In our families, are the mother-in-laws and the daughter-in-laws in a very good relationship? அநேகமாக இருப்பதில்லை. Most of them, they are not. ஆனா கிறிஸ்தவங்க தான். But they are Christians. ஆனா கிறிஸ்துவின் வாழ்க்கை இல்லை. But there is no life of Christ in them. இப்படி அந்த சகோதரி மிகவும் வேதனையோடு என்னிடம் சில காரியங்களை சொல்லுவார்கள். And that lady, she used to share all these things with very much burden in her heart. என்னுடைய ஊழியத்தில் அவர்கள் இருந்தார்கள். She was in my ministry. அப்பொழுது நான் அடிக்கடி அவர்களை சந்திக்கும் பொழுது ஆறுதல் சொல்வேன். Whenever I meet, I give her counseling and comfort her. சில வேளையில் மாமியார் ரொம்ப திட்டுவாங்க. என்னோட மகனை நீ உன்னை கையிலே வச்சிருக்கிறிய, என் மகனை நீ மயக்கிட்டிய, என்ன என் மகனோடு இருந்து பிரிக்கிறிய அப்படின்னு சொல்லி தாய் பாசத்தில் அடிக்கடி அவர்கள் மருமகளை திட்டுவது வழக்கம். Very often her mother-in-law used to abuse her, saying that she had separated her son away from her and she made so much accusations on her. மருமகளும் சபைக்கு போறாங்க, மாமியாரும் சபைக்கு தான் போறாங்க. Both the mother-in-law and the daughter-in-law are the members of the church. ஆனால் இவர்களுக்கு அவர்களால் மிகுந்த தொல்லை உண்டானதனால இவங்களால மருமகளால தாங்க முடியல. But since this daughter-in-law had so much problems because of her mother-in-law, she couldn't bear it anymore. அந்த கொடூரமான பேச்சினால் இவங்க தாக்கப்பட்டு சில வேளையில் அவங்க சில மாத்திரை போட்டு அவங்க
ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. Because of all these accusations getting very often, she sometimes often attempted to commit suicide. காரணம் அவங்களால தாங்க முடியல. The reason is she couldn't bear it anymore. வேற வழி தெரியல, சில வேளை மருந்து குடிச்சிடுவாங்க. She had no other way, so she used to take medicines like that. அவங்க வீட்டுக்காரர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பார், எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. And her husband used to take her to the hospital and they used to call me. பாஸ்டர் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. He used to say that, Pastor, she has done a thing like this, can you please come and pray? இப்படி நடந்து கொண்டே இருந்தது. And this was happening very often. ஒரு நாள் நான் அவர்கள் வீட்டிலே சென்று அந்த மகளுக்கு ஒரு கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற ஆலோசனை சொன்னேன். One day I went to her house and I showed her something from the Bible and started to counsel her. நான் சொன்னேன், அம்மா எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவே, நீ இறந்து போயிட்டேன்னா நீ பரலோகத்துக்கு வர முடியாது தற்கொலை செய்து கொண்டால் என்று நான் சொல்லுவேன். I told her, if you are going to do this often, if you are going to attempt committing suicide, then definitely you are not going to enter into the kingdom of God. அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னால முடியலையே பாஸ்டர், நான் என்ன பண்றது? But her reply will be that, what will I do, Pastor? I can't take it anymore. நீங்க உலகத்தில் இருக்கிற மக்களை பாருங்க, அவங்களால முடியல. If you look at the people of this world, they cannot bear things like நீங்க this. பாருங்க, ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா அவங்க எத்தனை பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. We've seen that so many kids, students, they have committed suicide because of their failure in the examinations. பாருங்க, இந்த விவசாயிகள் போராட்டம் நடக்குது, எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டாங்களே. Even in this farmers problem, we see that so many of them committed suicide. அநேக உதாரணங்களை உலகத்தாருக்கு செய்து பாருங்க, அவங்களால தாங்க முடியாது, மரித்து போவார்கள். There are so many examples that I can show that the people of the world couldn't bear it anymore and they have committed suicide. அவர்களுக்குள் கடவுள் இல்லை. There is no God inside them. அவருக்குள் இயேசு இல்லை. There is no Jesus inside them. அவர்களுக்குள் நித்திய ஜீவன் இல்லை. There is no eternal life inside them. அதுதான் அவங்களுக்கு காரணம். And that is the reason for them. கர்த்தராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தின்படி நடந்தால் அவர்கள் எந்த கவலையும் அவங்கள தாங்க முடியும். But if they accept Jesus as the Lord and Savior, they can definitely bear anything. அவங்க அப்படி செய்றாங்க. ஆனா ஏன் நம்ம பிள்ளைங்க இப்படி செய்றாங்க? But they are doing like that and they have a reason, because they don't have God inside them. But why are our own children doing like this? நம்ம மக்கள் அப்படி செய்ய கூடாது. Our Christian people should not do like that. செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for it to. காரணம் என்ன தெரியுங்களா? The reason is சத்தியத்தை அறியவில்லை. they did not know the truth completely. சத்தியம் அவருடைய வேதனையை விடுதலையாக்கவில்லை. And the truth did not set them their burdens free. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தானே சொல்றார். That is what God says, you will know the truth and the truth will set you free. அவர்களை சந்திக்கும் போது நான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 44ஆம் என்கிற வசனத்தை காண்பித்தேன். When I met her, I showed her Matthew's chapter 5 verses 44. அம்மா, நீங்க ரொம்ப மாத்திரைலாம் அடிக்கடி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி தற்கொலைக்கு நேரா போறீங்க. Sister, you are very often taking all these medicines and attempting to commit suicide. நான் ஒரு டேப்லெட் கொடுக்குறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. I will give you one tablet. Can you just try this? என்ன பாஸ்டர் டேப்லெட்னு கேட்டாங்க. She asked me, what is a tablet, Pastor? மத்தேயு 5:44 நீங்க வாசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். I told to her, read Matthew chapter 5 verses 44. நான் வாசிக்கிறேன். I will read it for you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி தான் செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருமா. நான் சொல்லலை, அங்கே பாருன்னு சொல்லினேன், சுட்டி காட்டினேன். I told her, sister, please see to this. The verse says that, but I say, love your enemies, pray for those who persecute you. பாருங்க, அங்க நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். We see that God says, I say. ஊழியக்காரங்க சொல்ல. It is not the pastor who says this. அவர் சொல்லுகிறார் என்றால் அவர் இந்த காரியத்தை செய்து முடிக்க அவர் உதவியும் செய்வார். If he says this, he will definitely help us to do this. அதனால தான் நம்முடைய ஆவிக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். That is why he has come inside our spirit and he is dwelling there. அம்மா, நீ மன்னிக்க வேண்டியதில்லை, இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சா போதும்னு நான் சொன்னேன். It is not that you need to forgive, but if you obey to this word, that is more than enough. என்ன பாஸ்டர், எனக்கு நீங்க ஜெபிக்கணும், நான் கூப்பிட்டா என்ன என் மாமியாருக்கு ஜெபிக்கணும்னு சொல்றீங்களே? She asked me, what is this, Pastor? I called you to pray for me, but you are saying that I need to pray for my mother-in-law. நான் சொன்னேன், வேற வழி இல்ல, இந்த மாத்திரையை நீங்க சாப்பிட்டா தான் நீங்க குணமாவீங்க. I said there is no other way. If you definitely need to take this tablet, only then you will be healed. காரணம், சத்துருக்களை எல்லாரும் சிநேகிக்க முடியாது.
The reason is not everyone can love their enemies. என் சத்துருக்களை என்னால் சிநேகிக்க முடியாது. I can never love my enemy. ஆனால் எனக்குள் இருக்கிற கர்த்தர் அன்பே உருவானவர். அவனை மன்னிக்க எனக்கு இருதயத்தை மாற்றுகிறார். But the one who dwells inside me is the God who is full of love and he can forgive it. இந்த வசனம் கொடுத்தவர் எல்லா விரோதிகளையும் அவர் நேசித்து மன்னித்தவர். The one who gave this verse is the one who forgave all his enemies and loved them. அதே போலதான் நம்மை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த கற்பனைகளை நமக்கு முன்பு வைக்கிறார். Just like that he wants us to be like him and only because of it he has given us this verse. அப்போ அவங்கள சத்ருவுகளை சிநேகிக்கணும், சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும், நன்மை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும், நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். And he says you need to love your enemies, pray for those who persecute you. இப்படிப்பட்ட காரியத்தை எந்த மார்க்கத்தில் யார் செய்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். Who does all these things in any other religion? இந்த சத்திய மார்க்கத்தில் மாத்திரம் தான் இதை செய்ய முடியும். Only in this religion we see this. கிறிஸ்துவுடையவர்கள் தான் இதை செய்ய முடியும். Only the Christians can do this. இதை செய்கிறதுனால தான் நம்முடைய குணம் பரிசுத்தம் அடைகிறது. Only because of doing this our character becomes holy. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். I've taught you earlier. ஆனா இது கஷ்டமா? ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணு, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த கிரியை செய்வார், நீ விட்டு கொடுத்தா போதும் நான் சொல்லி கொடுத்தேன். I told her that this is very difficult for you to do, but if you seek the help of the Holy Spirit and if you commit yourself completely to him, then this will be possible. இந்த சத்திய வசனத்தை நான் சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தினார். When I started to say this verse and pray for her, I saw that the Holy Spirit of God got inside her and he started to strengthen her. இந்த சத்திய வசனம் அவங்களுக்குள்ளே சென்று கிரியை செய்ய ஆரம்பித்தது. This word of God started to work inside her. இந்த சத்திய வசனம் அவர்களை தன்னுடைய மாமியாரை மன்னிக்கும்படி அந்த இருதயத்தை மாற்றினது. This word of God helped her to forgive her mother-in-law and it completely changed her. இந்த கற்பனையை அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் அடிக்கடி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். I often started to pray that she needed to obey to this commandment. கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவங்கள போய் சந்திக்க ஆரம்பிச்சேன். After a while, after a few days, I went to meet her. நம்ம இப்போ எதுவும் மாத்திரை எடுத்து போட்டுக்கலையா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலையான்னு கேட்டேன். I asked her, sister, didn't you take any tablet and get admitted in the hospital? இல்லையா, இப்போ நான் போறதில்லை. She said, no pastor, I'm not doing it nowadays. என்னைக்கு நீங்க அந்த வசனத்தை சொல்லி கொடுத்தீங்களோ அந்த வசனம் என்னை பலப்படுத்தியது. From the day you taught me this word, that word started to strengthen me, pastor. சரி, உங்களை பலப்படுத்துச்சு, மாமியார் மாறிட்டாங்களான்னு கேட்டேன். I asked her, okay, fine, this word has strengthened you, but is your mother-in-law changed now? இல்லை பாஸ்டர், அதே மாதிரி தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க மேலே எனக்கு கோபமே வரல. She said that no pastor, my mother-in-law is not changed, she's just like that, but I am not angry on her anymore. காரணம் என்னன்னா, இவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சனால இவங்க அவர்களை மன்னிக்கிற இருதயம் இவளுக்கு உண்டாயிருந்தது. The reason is because she obeyed to this word, she was able to forgive her and God gave her the heart to do this. இந்த வசனத்தின் மூலமாக மன்னிக்கிற குணமும் நேசிக்கிற சுபாவத்தை கர்த்தர் இந்த மகளுக்கு தந்தார். Through this word, God gave her a heart that could love and forgive. அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்கிறார். From that day on, she lives very happily and with so much peace. ஒருமுறை நான் மாமியாரை தனியா சந்திச்சேன். Once I met her mother-in-law separately. எப்படிமா இருக்காங்க உங்க மருமகள் அப்படின்னு கேட்டேன். I asked her, how is your daughter-in-law nowadays? அவங்க சொன்னாங்க, எனக்கு இருக்கிற மருமகளே இவ தான் என்ன நல்லா கவனிச்சுக்கிறாப்பான்னு சொன்னாங்க. She told to me that among all my other daughter-in-laws, only this daughter-in-law takes very good care of me. கவனிச்சிங்களா? Did you notice this? ஜெபம் அவர்களை மாற்றினது. The prayer changed them. இந்த சத்திய வசனம் அவர்களை மாற்றினது. This truthful word of God have changed them. இப்படி ஏன் நாம எல்லாம் மாறணும்னு கட்டளைகள் கொடுக்கிறார் ஆண்டவர்? Why is God commanding us to change, keep on insisting on changing? காரணம், நம்முடைய பரமபிதா அப்படிப்பட்ட குணமுள்ளையோட இருக்கிறார். The reason is our heavenly Father has a character like that. நீங்க இப்படி வசனமா படிச்சு பாருங்க, நான் வாசிக்கிறேன். If you go through this word, you can very well see. 45ஆம் வசனத்துல, மத்தேயு 5:45, இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். Verse 45 we see, in that way you will be acting as true sons of your Father in heaven. அதே போல 48ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள்.
Verse 48 says, "But you are to be perfect, even as your Father in heaven is perfect." காரணம், இந்த கற்பனைகள் நம்முடைய குணத்தை மாற்றும். The reason, these commandments will change our character. இந்த சத்தியத்தை கடைபிடிக்கும் போது மாத்திரம்தான் சகோதரனே உன்னுடைய குணம் மாறும். If you follow this word of God, only then your character will be changed. நீ ஜெபிக்கலாம், உபவாசம் பண்ணலாம். You may pray and you may fast. உன்னுடைய கேரக்டர் மாற இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படியணும்னு உபவாசம் பண்ணு. Only when you fast to obey this word of God will your character இப்படி be நாம் changed. ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றுவதற்காக தான் அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். Only for Jesus Christ to change each and every one of us, he has come inside us to dwell among us. காரணம், அவருடைய சாயலாய் மாற்றுவதற்காக தான் இந்த உலகத்திலே வந்து நமக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். Jesus Christ has come into the world and he has also come inside us to change us as his own image and make us Christ-like. ஒவ்வொரு கட்டளையும் நாம் கடைபிடிக்கும் போது இயேசுவை போலவே நாம் மாறுவோம். When we start to follow each and every commandment of our Lord, we will start to become Christ-like. இயேசுவை போல மாற உங்களுக்கு ஆசையா? Do you wish to become Christ-like? அப்படியானால் அவருடைய வசனத்தை கடைபிடியுங்கள். If yes, then please do obey to the word of God. ஒரு பாடலை பாடி நான் இயேசுவை போல மாற ஆசை என்பதை குறித்து நாம் பாடலாமா? Let us sing a song that talks about becoming Christ-like. இயேசுவை போல மாறுவதுதான் நம்முடைய லட்சியம். Becoming Christ-like is our ultimate goal. அவரை போல மாற நம்ம இருதயத்தை நாம் ஒப்பு கொடுக்கலாமா? Let us all surrender our hearts to become Christ-like. கிறிஸ்துவின் பின்னால் நாம் வாழ கற்பனைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? Will we all surrender to follow the commandments of Jesus Christ? இயேசுவே உம்மை போல் வாழ நான் வாஞ்சிக்கிறேன் என்று இந்த நாளிலே நீங்கள் உறுதி எடுக்கலாமா? Can we all take an oath that Jesus, I need to live a life like you? அப்பொழுது அவரை நாம் நெருங்கி பழகி வாழ வேண்டும். When we decide to do like that, then we will get more closer to him. இப்பொழுது பாடும்படி நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். Now let us prepare ourselves to sing. உங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துக்கு போகணும். அந்த சொந்தமான இடம் பரலோகம்தான். There is a place where you belong and that place is heaven. அங்கே வருத்தம் இல்லை, பசி இல்லை. There is no suffering, there is no hunger. இங்கே இருக்கிற மாதிரி பிரச்சனை இல்லை. There is no problem like you have here. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் பாடுகள் எல்லாம். Only until you are in this world you have all these sufferings. அந்த பரலோகம் தான் நமது சொந்தம். But only that heaven is the place where we belong. அதற்கு நீ வேதத்தின்படி நடந்தால் தான் முடியும். Only when you walk according to the word of God will you reach there. நாம் பாடி தேவனை தியானித்து ஆராதிக்கலாமா? Shall we all sing, meditate and worship our Lord? பரலோகமே என் சொந்தமே, Heaven is my own place. என் மணவாளை நான் என்னைக்கு சந்திக்க போறேன்? When will I meet my bridegroom? பாடி மணவாளனை சிநேகிக்கலாம். Let us all sing and start to love our bridegroom. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சத்தியத்தை நேசிப்பவர்கள் பரலோகத்துக்கு வருவார்கள். People who loves the truth and the word of God will definitely come to heaven. சத்தியத்துக்காக வாழ்பவர்கள் நிச்சயம் அந்த பரலோகத்தை தரிசிப்பார்கள். People who love the truth and stand for the truth will definitely come to heaven. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை,
விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே, நான் விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வேன். ஒப்பு கொடுக்கலாமா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல, பரிசுத்த வேதத்துடன் இயேசுவை பின்பற்றுவே, என் பரிசுத்த வேதத்துடன் இயேசுவை பின்பற்றுவே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. கர்த்தர் வர போகிறார். God is going to come soon. இன்ப இயேசுவை என்று காண போகிறோம். When are we going to meet him? இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால், Even today, if you surrender your life, இந்த நாளிலிருந்து கூட அவரை காண நீங்கள் முயற்சி செய்யலாம். from this day on, even you can try to look him. கொடுமையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in this very terrible world. மோசமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in this very terrible days. இந்த நாளில் கிறிஸ்துவையும் சபையையும் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். We need to stand firm with Jesus and the church. வேதத்தையும் ஊழியக்காரருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். We need to sit in the feet of the minister of God and the word of God. சபையின் வழியாய் தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். Only through the church of God will we reach heaven. நாம் சாட்சியாக வாழ வேண்டும். We need to live a very நம்முடைய கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும். We need to follow the commandments of God. நம்முடைய எல்லா சுபாவங்களும் இந்த வேதத்தால் மாற்ற முடியும். All our characters will definitely be changed by the word of God. கிறிஸ்துவை போல் மாற இந்த வேதத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? Are you surrendering yourself? கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Are you surrendering to Jesus Christ? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. உங்கள் குணாதிசயங்களை மாற்றுவார். God will entirely change உங்களை your character. சாட்சியாய் மாற்றுவார். He will make you a living testimony. கிறிஸ்து உங்களிலிருந்து வெளிப்படுவார். God will reveal from you. உங்களிலும் என்னில் இருக்கிற கிறிஸ்து வெளிவர விரும்புகிறார். God who is inside us, Jesus Christ, சகோதரனே, is ready to உன் reveal வாழ்க்கையை himself. ஒப்பு கொடுப்பாயா? Will you surrender your life? my சகோதரியே, beloved உன் வாழ்க்கையை brother? ஒப்பு கொடுப்பாயா? My beloved sister, will you surrender your life? இந்த வேத வசனத்துக்கு திரும்புவாயா? Will you turn to the word of God? சபையே, இந்த வேத வசனத்துக்கு திரும்புவாயா? Church of God, will you turn to the word of God? கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். God is going to come soon. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will definitely கர்த்தர் உங்களை bless you. பலப்படுத்துவார். God will strengthen you. கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். God will உங்களை sustain you. வாழ வைப்பார். He will make you live. சகல சம்பூர்ணத்தினால் உங்களை He will ஆசீர்வதிப்பார். bless you with every God bless blessing. you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை நடத்துவாராக. May God guide you. ஆமென். Amen. His Grace Music International Media Production presents Word and Worship by Jesus Christ Coming Soon Ministries on Adisayam TV. Being a reputed music director in South Indian cinema, Brother Mahakumar was touched by the love of God and he accepted Jesus Christ as his Lord and Savior. He gave up his career and started to serve his calling through JCCS Ministries. Obey the word of God and repent. Jesus Christ is coming soon. Be Prepared and Prepare Others is the TV program conducted by Brother Mahakumar in Tamil language, which is also translated in English on Adisayam TV. Every Wednesdays from 7:30 to 8:30 p.m. Don't miss it. To contact us, call 98411-80885, 9962850502. Jesus Christ is coming soon. God bless you.